நம்ம என்ன டீல் போட்டுருக்கோன்னா, சைலண்ட் ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக உன் கையில் தருவேன் சொல்லி. அதுக்கு பதிலாக எனக்கு நீ அந்த ஜென் ஜோக்கியாங்க தரணும்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம பேசிய படி நீ நடக்காமல் நீ என்ன இதுமாதிரி பண்ணிகிட்ருக்க? இதுமாரி அன்ஃப்ளாட்டிங் ரைட்டிஷியஸ் அப்படின்னு சொல்கிற உன்னுடைய வார்த்தைகளை நான் வந்து தப்பா என்ன? ஒருவேளை நீ அந்த ஈவில் செக்கில் ஒரு ஆளுங்கிறதுனாலயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். இதை கட்டி அந்த டேன் பொண்ணு என்ன, நான் உங்ககிட்ட டீலுக்கு சம்மதம் சொன்னதா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. நீ பாட்டுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு கிளம்பிட்டியடா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஓஹோ, நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து என்னை அட்டாக் பண்ண வந்திருக்கீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது போல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென் ஜோக்கி என் கூட அட்டாச் ஆகிட்டீங்க போலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்குது. ஹா, நீ ஏன் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க? இப்போ நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் நம்மளுடைய பாத்தில் இல்லாமல் அவன் வேற ஒரு பாத்தில் நடக்கத்தான் இருக்கிறான். ஸோ நீ அவனுடைய பாத்தில் தலையிடாத அப்படின்னு வந்து சொல்லுது. ஓஹோ, அப்படியா? இதெல்லாத்தையும் கேட்டோடனே அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஹஹஹா, மெயின்டைன் ஆஃப் அன்ஃப்ளோட்டிங் ரைட்டிஸ்னஸ். நீங்கள் என்னதான் ஈவில் செக்கில் ஒரு மெம்பராக இருந்தாலும் நீங்கள் இதுமாரி தான் பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும். நீ இது போல் அவனை இங்கே கூட்டின்னு வர மாட்ட. அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அனுப்புவோன்னு தெரியும். ஸோ என்னுடைய பிளான் படியே தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஹஹஹா, அப்படின்னா அப்படின்னா நீங்கள் அவனை இங்கே எத்தாராமல் அவனை தப்பிக்க விட்டீங்கல்ல. மெயின்டைன் ஆஃப் அன்ஃப்ளோட்டிங் ரைட்டிஸ்னஸ் அப்படின்னு தான் வில்லத்தனமாக செய்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ட்ராகன் எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு என்னமோ புரியல. என்ன நீ ரெசிஸ்ட் பண்ணலையா கேட்குறான். அதுக்கு ஒன்றே அவன் இல்லை நான் எப்படி உங்ககிட்ட ரெசிஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாச்சே. அது வரை இல்லாமல் நீங்கள் இதுமாரி டான் ஃபேமிலியோட ரைட்டிஸ்னஸ் அப்படின்ற நம்பிக்கையே உடைக்க போகிறீங்கன்னா என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே நீ என்ன ஷேம் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? பட் ஆனால் இது எல்லாமே நடக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பொண்ணியை வாக்கு கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது போய் பாய்சன் ட்ராகனை பார்க்குது. ஓஹோ, இவன் இன்னும் மயக்கம் போட்டு தான் இருக்கானா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிறதுக்கு வருது. ஆனால் தான் அவனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பாய்சன் ட்ராகனு யோவா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ண வந்துட்டான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு அவனை மூஞ்ச புத்து தரையிலேயே ஒரே அடி. சே, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடா மேங்க்ரியோ அப்படின்னு பார்த்துட்டு அவன் உதைக்க வந்துட்டான். உடனே அவன் காலையை கெட்டியும் பிடிச்சிட்டு சே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை லெவல், உன்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இது என்ன இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஹஹஹா, என்ன இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னே இருக்கும்போது அவனுடைய கால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புகை வருது. அந்த பொண்ணு ஒன்றே வரல என்ன ஃபயர் பவுடர் ஸ்மெல்ல அடி வந்து பார்த்தீங்கன்னா பேசினு இருக்கும்போது அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வருது. கரெக்டாக அது அவனுடைய ஃபேஸு கிட்டே இருக்கிறதுனால அந்த டேன் பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் தான் டேன் பொண்ணு காலின்னு நினைக்கும் போது இவனுங்கெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறானுங்க. மீன்ஸ் அது வந்து ட்ராப்பு அப்படி சொல்லி பார்த்தா அந்த மொட்டைங்க 2 பேரும் கத்தினே வேகமாக ஓடிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வெளில வச்சு இவனுங்க 2 பேர் அட்டாக் பண்ணுறானுங்க. இவனுங்கெல்லாம் அதை சுதாரிச்சுட்டு அதை வந்து தப்பிக்கிறானுங்க. அடாச்சா, யாரா இவனுங்கெல்லாம் எங்கேருந்து வெளில வச்சு அட்டாக் பண்ணுறானுங்க அப்படின்னு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா மற்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சரௌண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடாச்சா, இது நம்மளுக்குன்னே வச்ச ட்ராப்பா ஆம்புஷா அப்படி வந்து பார்த்தா அவனுக்கு யோசிச்சுக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா ஜேகு கிளான் தான். உடனே அந்த ஜேகு கிளானை சேர்ந்த அந்த கமாண்டரு ஈவில் செக்ட் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, எல்லாரும் அவங்களை போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படி வந்து தான் சொல்கிறான். இப்போ வந்து டேனை கட்டினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேர் கற்றுனுக்கிறானுங்க. லீடர் நம்ம எல்லாரையும் வந்து பார்த்தா சரௌண்ட் பண்ணிட்டானுங்க, இங்கே ஜெகன் கார்டு மொத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிடுறானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை வச்சு அதை தத்துட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா இதுதான் நீ ஸ்டார்டிங் இதே பிளான் பண்ணி அப்படி வந்து தான் கேட்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் நீங்கள் அதுக்கோசம் அவனே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குட்ஸை கொடுத்துருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபார்ம் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ண வரான். ஹா, உன்ன மாரி ஒரு ஆளுடைய பேச்சு நம்புறது என் தப்பு தான். ஹா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி ஒரு கோழைத்தனமாக அட்டாக் பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேனு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்ம் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணுது. 2 பேருடைய ஃபார்ம் டெக்னிக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃபார்ம் டெக்னிக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு மாறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஃபாஸ்ட்டாக சண்டை போட்டுனுக்குறானுங்க. அவங்களுடைய ஃபார்ம் டெக்னிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செம கிளாஷ் ஆகுது. உடனே அந்த மேங்க்ரியோ என்னாச்சு, உங்களால் எப்படி இதுமாதிரி என்ன மாரி ஒரு வயசான ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டெலிஜென்சி சரிசமமாக இருக்குது, என்ன கூட உங்களால் ஜெயிக்க முடியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இப்போ தான் சொல்லுகிறான். இதை கேட்டு டேங் பொண்ணு வந்து தான் வந்து பற்றி மனசு நினச்சிங்குது. எப்படி இவனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு முன்னாடி அவனுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு என் கூட சண்டை போட முடியுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேன் பொண்ணு யோசிச்சுன்னு இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான ஷாக்கு. ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா இவன் பெஸ்ட் சக்கர் எவன்லி ஆட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுனுக்கிறான். ஹஹஹா, நான் பழி வாங்கிறதுக்கு எதையும் செய்வேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சபதம் எடுத்துக்கிறேன். அவன் ஒருவனுக்கோசம் தான் எல்லாமே இது பண்ணுறேன் அப்படி சொல்லுங்கிறான். ஹா, நீ இன்னமும் செஞ்சோக்கே எங்களை பற்றி பேசினுக்கிறியா?
நீ இன்னமும் அவனை பற்றி நினைக்காத. உன்னுடைய உடல் நீ இதை யூஸ் பண்ணால் இப்படி செஞ்சு போகணும் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாமே அவன் தானே. நீ என்ன அவனுடைய மூளையை கைட்டி வச்சுட்டு வந்துட்டியாடா அடி கேட்டுனுக்குது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்க பாம் டெக்னிக் வச்சு கிளாஸ் பண்ணுது, ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸ் பண்ணுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெளிச்சமே நடக்குது. மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்து ஒரு வெடிப்பே நடக்குது. பார்த்தீங்கன்னா அதில் அந்த மேங்க்ரியோ அப்படியே பறந்து போய் கீழே உயிரான். ஆமாம், நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ரொம்ப காலமாகவே என்னுடைய மைண்ட்லேயே இல்லை. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த ஜென் ஜெக்கியாங் தான். அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான். நான் அவனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம் என்னுடைய கண்ணும் எப்படி ஆச்சு. அந்த கண் எப்படி இருக்குன்னு நீ பார்க்குறியா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கண்ணை கைட்டி காட்டுறான். நல்லா பாரு, இந்த கண் இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுறான். பார்த்தீங்கன்னா டேன் பொண்ணு ரெண்டாவதுன்னு பார்க்குது. பார்த்தீங்கன்னா அவன் கண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஷைன் ஆகுது. இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு சரியான சாக்கு. அடாச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மிரர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்ணை மூதி ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ஷைன் ஆகுது. பார்த்தீங்கன்னா அதுடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல, அவ்வளோ பிளர்ராக இருக்குது அந்த கண்ணு யூஸ் பண்ணதால. ஹஹஹா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நீ இந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருப்பேன்னு சொல்லி. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் செக்டோட காட் மதர் சொல்லிக்கிறதுக்கு சுத்தமாக தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு வந்து வேகமாக அட்டாக் பண்ண வரான். பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓ ஷர்ட் டாங் நீ இந்த இடத்துல காலி யோவா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் டாக்னு அட்டாக் பண்ண வரான். இந்த டேன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்ணு தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணு கோசனால கண்ணையே ஒன்றும் மூடி நிற்குது. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கரெக்டாக முன்ன பின்ன சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேன் பொண்ணு சுற்றி வச்சு கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டானுங்க. உடனே அந்த டேன் பொண்ணு ஜேர்ஜ் கேவன்ஸ் 9 இலுமினேஷன் 5 தண்டர் டோடாட் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுது. இந்த இந்த சைலண்ட் ட்ராகனையும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரியோவையும். இந்த சைலண்ட் ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷார்ட்லேயும் அந்த மேங்க்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சில் வச்சதால இந்த சைலண்ட் ட்ராகன் வானத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடுத்து நிறுத்தப்படுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரியோ அப்படியே அச்சு சதறான். அந்த பவர்னால பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விட்டான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ரியோட கண்ணுக்கு அது தெரியுது. பார்த்தீங்கன்னா அது செம பிளர்ராக இருக்கிறதுனால அப்படி பார்த்துனுக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க உங்களுடைய அட்டாக் என்னை தாக்குன்னு நினச்சிங்களா? பட் ஆனால் நீங்கள் நல்லா தான் அட்டாக் பண்ணுறீங்க. பட் ஆனால் இதெல்லாம் என் முடி கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகுது அப்படி வந்து தான் டைலராக சொல்லுங்குது. உடனே அவன் நீ என்ன அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ என் மேலே அப்செட்டாக இருக்கிறதுனால தானா? பட் ஆனால் நான் உன்னை சுத்தமாக எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னுடைய ஃபியான்ஸேவை கொன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் ட்ராகனை அனுப்பி வச்ச. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என்னை கேப்சரும் பண்ண வரியா? நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறான். இப்போது உன்னுடைய தலையை இங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த வெனம் ட்ராகனை போட்டு தள்ளுவேன் அப்படி சொல்லுங்கிறான். அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் கிரிப்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெனம் ட்ராகன் சொல்லிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னமும் ஹீரோட பேர் வெனம் ட்ராகன் மாறந்தே தெரியாமல் சுற்றினுக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா கண்ணு முடிச்சிருப்பாங்கிறதுனால அவனுக்கு நியூஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஓ அப்படியா, நீ வந்து இப்படி தான் நினச்சிட்டு இருக்கனா? எனக்கு வேறு வழியே கிடையாது உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளுறது தவிர அப்படி சொல்லி டேன் போனோம். அதோடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேங் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு இன்னும் பிளர்ராக இருக்குதுன்னா அது பிளர்ராக பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் நெடியில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேன் பண்ண அட்டாக் பண்ணிக்கிறான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பண்ண முன்னாடி வந்துச்சு. அடாச்சா ஏன்டா இது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் பண்ணு டப்புன்னு மறுபடியும் அதை துணியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளாக் பண்ண பார்க்குது. உடனே அவன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வாய்ப்பு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவன்லி மார்ஷல் ஷார்ட் ஸ்டைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைலண்ட் ட்ராகனே டேன் பண்ண வெட்டிடுறான். பார்த்தீங்கன்னா அதில் அந்த டேன் பண்ணி ஒரு கை அப்படியே துண்டா வர மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட் ட்ராகன் செம கொலவரியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறான். அவனுடைய காதலி சேர்த்ததால டேன் பண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்டா இந்த சின்ன பையன் நம்மளை அட்டாக் பண்ணிட்டானே பின்னாடி அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரியோ அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான் ஹஹஹா அப்படி சொல்லி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.